ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மோனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதிர பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கிறேன். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பத்தலைனா கடைசியில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிடிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துருங்க. நான் வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கூட குறைச்சி எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பெரட்டி கொடுங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பெரட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு அப்படியே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பிடிச்சி. இப்போ அடுப்பில் ஒரு அகலமான சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சுக்கா செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஸ்மெல் பிடிக்கலன்றவங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு சேர்த்துருக்குறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, அதனால் அனல் கம்மியாக வச்சு மிதமான தீயிலே வதக்கி கொடுங்க. நம்ம வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது சுக்காவுக்கு. அந்த தயிரில் இருக்க புளிப்பே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்க்காமல் செஞ்சால் தான் நம்ம கிரேவி டைப் வராமல் சுக்காவுக்கு நல்லா பிரண்டு வரும். இதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். நாட்டு மிளகான்றதுனால 1 போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் சிக்கனை ஊற வச்சிங்கன்னா தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுத்துர்லாம். வெங்காயம் வதங்காமல் நீங்கள் வந்து சிக்கனை சேர்த்திங்கன்னா அது ஒரு இனிப்பு சுவை மாதிரி வந்துட்டு டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால தான் அந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா சேர்க்கணும். இப்போ அந்த சுக்காவுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற தேவையில்லை, இல்லைனா கிரேவி டைப் வந்துடும். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டலாம். லேசாக வந்துட்டு கிளறி கொடுத்துருங்க. தண்ணி வந்துட்டு அடியில் போயிடட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து சுக்கா வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சுக்கா சூப்பராக இருக்குதுன்ட்டு. இதை அப்படியே வந்துட்டு லேசாக கிளறி கொடுத்துருங்க. இந்த பதத்தில் எடுத்தால் தான் நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக கை நிறைய மல்லித்தலையும் கருவேப்பிலையும் வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் கடைசியாக போடும்போது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர வந்துட்டு நல்லா கிளறி கொடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடும். இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சிக்கன் மேரினேட் ஆகிற ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சு இதை சைடில் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சுக்கா. நான் சேர்த்த மசாலா எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக வரும். இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி எச்சூறுதுன்ட்டு இந்த சிக்கன் சுக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள்.